1.5 அடி நீளம் இருக்கிற சதைப்பற்றா இருக்கிற ஒரு கற்றாழை எடுத்து அதோட 2 சைடும் முட்கள் மாதிரி இருக்கிற அந்த 2 சைடும் முதல்ல கட் பண்ணி அதுக்கப்புறமா மேலே இருக்கிற தோலை கட் பண்ணி நடுவில் இருக்கிற சதையை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சதையை கட் பண்ணி எடுக்கும்போது அதில் எல்லோ கலராக இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நமக்கு வேண்டாம். எல்லோ கலராக இருக்கிறது விஷத்தன்மை உடையது. இப்போ இந்த சதைப்பற்றை நம்ம 7 டைம் வாஷ் பண்ணணும். கற்றாழையை பொறுத்த வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணும்போது 7 டைம் வாஷ் பண்ணணும். இதிலிருந்து 2 துண்டு எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி 1/4 ஸ்பூன் எடுத்து அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 2 ஸ்பூன் சுத்தமான தேன், கடைசியா ஜில்லுன்னு இருக்கிற மண்பானை தண்ணீர் 1 டம்ளர். இப்போ இதை மிக்சியில ஒரு 10 செகண்ட் மட்டும் நம்ம ஓட்டி எடுத்துக்கலாம். இது குடிக்கிறதுக்கு சோடா குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெயிலுக்கு நம்ம உடம்ப நல்லா கூலா வச்சிருக்கக்கூடிய ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஜூஸ் தான் இது. கற்றாழையை நம்ம உடம்புக்கு வெளியில அப்ளை பண்றதை விட இன்டேக்கா எடுக்கும்போது அதனுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். வெயிட் லாஸ் பண்றதுக்கு, ஹேர் குரோத்துக்கு, உடம்ப குளிர்ச்சி ஆக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.